வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எந்த ஜாப் பார்க்க போறோம்னா அது இந்த ஜாப் தான். வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸ்கில்லிங் வேலைலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே லேத்தில் தான் பண்ணுறேன். இந்த இந்த ஃபேஸில் மட்டும் லைட்டாக ஓட்டுற மாதிரி, ஏன்னா அந்த சென்டர் கிடைக்கணும், அந்த ஃபேஸ் ஓட்டணும், அதை மட்டும் வெளியே கொடுக்குறேன். மற்றபடி ஃபுல் ஒர்க்கும் லேத்துலேயே தான் பண்ணுறேன். நான் என் கம்பெனியில் ட்ரில்லிங்கு லேத்து என் கம்பெனியில் எல்லாமே நானே தான் பண்ணுறேன். இந்த ஃபேஸு மட்டும் வெளியே கொடுக்குறேன். அதையும் நான் இங்கே பண்ணுவேன். சரி, எல்லாத்தையும் நம்மளே செய்யக்கூடாது இல்லையா? ஒன்று. ரெண்டாவது, சரி அவங்களும் 10 ரூபா சம்பாதிக்கணும், இன்னொரு மிஷின் வச்சுருக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு என்னத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? இது வந்து இதோட 3 தடவை தான் வந்திருக்கு. 100 செட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு ரெகுலராக மாதம் ப்ரொடக்ஷன் வர மாதிரி இருந்தால் பண்ணலாம். எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பண்ணேன், ஒரு ஜாப் ஓகே ஆச்சு. சரி, அது இன்னும் கொஞ்சம் செட்டிங்கெல்லாம் போட வேண்டியது, இன்னும் கொஞ்சம் வேலைலாம் செய்ய வேண்டியது இருந்ததா, சரி வேணாம்னு சொல்லி விட்டேன். இந்த ஒரு ஃபேஸ் மட்டும் வெளியே கொடுத்து வாங்கிக்கிறேன். மற்றது ஃபுல்லாகவே நம்ம தான் பண்ணுறோம். வேலை செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், லேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, இந்த இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறவங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபுல் அசம்பிளி நம்மளே தான், வேறு எதுவுமே இல்லை. வெளியே எந்த வேலையும் கொடுக்கல. இந்த பின்னு கட் பண்ணி ட்ரில்லிங் போட்டு அடிச்சு எல்லாம் வேலை பார்க்கவே நல்லா பயங்கரமாக இருக்கும். ஓகேவா? வாங்க போய் வீடியோவில் போய் எப்படி போகிறதுன்னு போங்க. உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை ஈக்காடு தாண்டல். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன். இது வந்து கெரோசின் தான் போடுவாங்க. ஆனால் இப்போ கெரோசின் கிடைக்க மாட்டேங்குது, அதனால நான் டீசல் வாங்கி போடுறேன். இந்த டீசல் எதுக்கு போடுறாங்கன்னா, கெரோசின் டீசல் வந்து இந்த டூலில் வந்து பிசிறு ஒட்டாமல் வரும். அதுக்காக தான். இந்த மெட்டல் வந்து காஸ்டிங் மெட்டல். அலுமினியத்தில் வந்து காஸ்டிங் ஊட்டுறது. செகண்ட் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் வந்து ஃபேஸ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் ஆப்ரேஷன் வந்து ஓடி டம் பண்ணி ஃபேஸ் பண்ணிடணும். வந்து ஃபேஸ் ஓட்டு துரு வந்துடும். ஓடி முடிஞ்சிட்டு ஃபேஸிங். இந்த ப்ரெஷ்ஷை வந்து இப்படி ஆயில் போட்ட மாதிரியே இருக்கும். இப்படி வச்சிங்கன்னு வைங்களா, நீங்கள் வந்து இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் இந்த ஜாப் வந்து வைப்ரேஷன் கொஞ்சம், அதாவது கிரிப்பாக பிடிக்க முடியாது. ஏன்னா வந்து இந்த 3 இடத்துல மட்டும்தான் லைட்டாக பிடிச்சின்னு இருக்கும். மற்றதெல்லாம் வந்து அப்படியே ஒரு இது இல்லாமல் இருக்கும், அப்படி ஸ்ட்ரென்த் இல்லாமல். அதனால் கட்டி விடும்போது வைப்ரேஷன் வரும். இந்த ப்ரெஷ் லைட்டாக இப்படி வச்சுக்கினீங்கனாக்கா உங்களுக்கு வைப்ரேஷனும் வராது. ரெண்டாவது வந்து கெரோசின் போட்ட மாதிரியும் ஆயிடுச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இந்த ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ப்ரெஷ் வைக்காமல் வச்ச ஜாப் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜாப் பாருங்க, அந்த ப்ரெஷ் வச்சுட்டு வச்ச ஜாப் எப்படி இருக்குது ஃபினிஷிங்கு. அதுக்கு தான் அந்த வைப்ரேஷன் வரும். ஏன்னா இப்படி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்படியே ஸ்ட்ரென்த் இல்லாமல் நிற்கும். இப்போ நம்ம இப்படி பட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வரும், பட் பண்ண முடியாது ஜாபு. அதனால் இப்போ முன்னாடி இப்படி நிறுத்தணும்னாக்கா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வரும். அதனால் இந்த போடும்போது லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷை அப்படியே வச்சுன்னு ஃபேஸ் பண்ணிங்கனாக்கா அந்த வைப்ரேஷன் வராது. அதுக்கு தான் அந்த ப்ரெஷ் வைக்கிறது. மூணாவது ஆப்ரேஷன்.
இதை வந்து திக்னஸ் ஃபேஸ் பண்ணிட்டு அப்படியே போர் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்டெப் போர் பண்ணணும். 0 திக்னஸ் வந்துடும் 16. அவ்வளோதான், ஜாப் முடிஞ்சிச்சு. ஓகேவா, ஓப்பன் போர் பண்ணியாச்சு. இது ஒரு சின்ன ஸ்டெப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைஸ் வந்து 14 வரணும். இங்கே வந்து இந்த சைஸ் அளந்து பார்த்தா 16 வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேடிஸ் வரும். இந்த இடத்துல இந்த ரேடிஸ் வரும்போது இந்த இடம் வந்து மேட்ச் ஆகிடும். ஏன்னா இதை ஓடி டர்ன் பண்ண முடியாது, செக்கில் இடிக்குன்றதுனால இந்த மாதிரி பண்ணுறது. ரேடிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே இந்த ரேடிஸ் வந்து மேட்ச் ஆகிடும். இந்த ஸ்டெப்பு கட்டு எடுத்துரும். 4வது ஆப்ரேஷன் இந்த ரேடிஸு. அஞ்சாவது ஆப்ரேஷன் இந்த சாம்பர் தான். அஞ்சாவது ஆப்ரேஷன். 5 இல்லை 6. பையம் ட்ரில்லு. 6வது ஆப்ரேஷன் பையம் ட்ரில்லு போடணும். ஆப்ரேஷன் இப்படி நல்லா இருக்கா பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் பீஸ். இதுல வந்து 2 ஸ்லாட் வரும். எல்லாமே ரீடிங் தான். எப்படி இருக்கு ஜாபு? பக்காவா இருக்குதா?
இது எப்படி பிடிக்குதுனாக்கா இந்த சாம்பரில் போய் இந்த சாம்பர் போய் உக்காந்துடும். இந்த சாம்பர் ஐடியில் இருக்க சாம்பரை இந்த சாம்பர் போய் உக்காந்துடும் பாருங்க. இப்படி போய் உக்காந்துடும். எட்டாவது ஆப்ரேஷன் சும்மா லைட்டாக மூணு மார்க் மட்டும் பண்ணணும் லைட்டாக. பிக்சரில் இப்படி போட்டு அதை இப்படி திருப்பிக்க வேண்டியதான். இப்படி திருப்பிக்கின்னு சும்மா சென்ட்ரு மட்டும் இறக்கணும் லைட்டாக. 1 2 3 ஓகேவா? இந்த பிக்சர் எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டுத்துக்குமே ஒரே பிக்சர் தான். இந்த இது இருக்கா, இந்த ஸ்டெப் வந்து இதில் வைப்பாங்க. அவ்வளோதான். திரும்ப திரும்ப அவ்வளோதான். அதே மாதிரி ஆப்போசிட் பிக்சர் ஜி போட்டுங்க. ஒன்றுமே இல்லை, அதே பிக்சர் தான். மேலே ஒரு பிக்சர் செட்டிங் ஒன்று போட்டு வச்சுன்னா அதை கைட்டேன். மேலே வந்து இது போட்டு வச்சுருங்க. சரிங்களா? டைப் பண்ணி வச்சுருங்க. அந்த திக்னஸ் வந்து 11 mm, இந்த திக்னஸ் வந்து 20 mm. அதனால் 20 இது 11 இது வேறு ஒன்றுமே இல்லை, ஒரே பிக்சர் தான். அந்த ஜாபில் அடிக்கிறதுக்கு பின்னு லைட்டாக ஒரு சாம்பரு 0 டச் பண்ணிட்டேன். 71 கெரோசின். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அப்படியே கூட அடிச்சிடலாம் சாம்பரு. அடுத்த ஜாபுக்கு அப்படியே 0 எடுத்து வந்து வச்சிடணும் ரெடி. அவ்வளோதான். 0 செட் பண்ணிட்டு 71 கரெக்டாக ஒரு சைஸு மிஸ் ஆகாது. அப்படியே மிஸ் ஆனால் கூட ஒரு 5குள்ளே தான் வரும், மிஸ் ஆகாது. அவ்வளோதான். அப்படியே இன்னாண்ட ஒரு ஃபைல் ஒன்று வச்சுக்கணும் கொஞ்சம் தூரத்துக்கு, அதில் போய் ஏறுறதுக்கு. அப்போ தான் கரெக்டாக போய் உக்காரும். எதுக்குன்னா இப்படி உட்காரணும்ல, கருக்காக இருந்தால் உட்காராது. லைட்டாக சாம்பர் பண்ணிட்டோன்னு வைய, கரெக்டாக போய் உட்காந்தோன்னா லைட்டாக தட்டினா உள்ள போயிடும். அந்த பின்னு பெரிய பின்னு போட்டுடலாம். ஓடி டர்ன் பண்ணி போடணும். அது ஓடி டர்ன் பண்ணி கட் பண்ணணும். ஓடி டர்னிங் பண்ணிவிட்டு கட் பண்ணணும். 0 செட் பண்ணிவிட்டு கெரோசின் போட்டு இது 0 செட் பண்ணிட்டு அவ்வளோதான். -, பையன் வந்து 0.1 - அவ்வளோதான். இந்த 3 ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த 3 ஹோல்ஸில் இந்த பின்னு இருக்குது பாருங்க. ஒரு சைடில் லைட்டாக ஃபைல் பண்ணியிருக்கேன். இந்த பின்னை எடுத்து அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த மட்டத்துக்கு அடிச்சிடணும். சரிதா? இந்த மட்டத்துக்கு அடிச்சுட்டு இந்த பீஸ் ஒன்று எடுத்துக்கணும். இந்த பீஸ் ஒன்று எடுத்துட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இப்படி ஜாயின் பண்ணிட்டு இந்த பீஸை வந்து இதில் இப்படி போடணும், காற்று பின் மாதிரி. ஓகேவா? போட்டால் வரணும். சரி ஆயிடுச்சா? இதை வந்து என்ன பண்ணணும்,
இதை இப்படி எடுத்து வச்சுக்கின்னு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கின்னு கரெக்டாக சென்டராக வச்சுக்கணும். இந்த பின்னு சென்டராக வச்சுக்கின்னு வருங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் லூஸாக இருந்ததுனாக்கா இன்னொரு அடி அடிச்சுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அவ்வளோதான். கொஞ்சம் லூஸாக இருந்தாக்கா அவ்வளோதான். கரெக்டாக வந்து இந்த பஞ்ச் இருக்குல்ல, இதில் பாருங்க, இந்த இது இருக்கு 1 2 3, இந்த 3ல் வந்து கரெக்டாக இது வந்து உட்காரணும். கரெக்டாக உட்காந்தா பார்த்தீங்களா? தெரியுதா? இந்த ஹோல்ஸ் நேராக கரெக்டாக வந்து உட்காரணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, ஜாப் செம்மையாக இருக்கா? இது மட்டும் இல்லை, இன்னும் பயங்கரமான வேலைலாம் இருக்குது. அவ்வளோதான். இது எதுக்கு வருதுன்னு தெரில, கொடுத்தாங்க, நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இதோட இது 3வது தடவை வந்துச்சு. 100 செட்டு வரும். ஓகே, அசம்பிளி ஆயிடுச்சு. ஓகேவா? எப்படி இது ஜாபு? ஓகே.